ஒடிஷா மாநிலம் பூரியில் நடைபெற்று வரும் ஜெகநாதர் கோயில் தேரோட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 600க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். 10 பேர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. ஒடிசா மாநிலத்தில் உள்ள அழகிய கடற்கரை நகரமான பூரியில் ஜெகநாதர் கோயில் தேரோட்டம் விமர்சையாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. 9 நாட்கள் நடைபெறும் இந்த தேரோட்டத்தின் முதல் நாளில் அலங்கரிக்கப்பட்ட 3 தேர்களை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். மாவட்ட நிர்வாகம் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் பக்தர்கள் திரண்டதால் பூரி நகரமே குலுங்கியது. தேர் அங்குலம் அங்குலமாக முன்னேறிச் செல்ல ஆயிரக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் தேரை வடம் பிடித்து இழுக்க முயன்றனர். இரவு 7 மணி அளவில் ஜெகநாதர் கோயிலிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் தேரோட்டம் நடைபெற்று கொண்டிருந்தபோது திடீரென பக்தர்கள் கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் 600க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களை போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் மீட்டு ஆம்புலன்ஸ்கள் மூலம் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். புழுதி மற்றும் அதிக பனிப்பொழிவு காரணமாக பலருக்கும் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்ததாகவும் அவர்களை மிதித்துக் கொண்டு பலரும் ஓடியதாகவும் கூறப்படுகிறது. ह्यूमिडिटी के ज़्यादा ह्यूमिडिटी हो, इसके कारण से कुछ 1-2 भक्त बेहोश हो गए हैं. उनको तुरंत हमारा जो रेस्क्यू ऑपरेशन टीम है उनको स्ट्रेचर में लेके हॉस्पिटल तक पहुंचाने का भी जिम्मा लिए है. हाँ, हमारे पूरे इस एरिया में, मंदिर के एरिया में हमारे प्राइमरी हेल्थ केयर सेंटर लगे हुए हैं और मैं भी खुद पर्सनली इसीलिए भीड़ में खड़ा हूँ और इसको निगरानी कर रहे हैं. कहाँ स्ट्रेचर पे ले रहे हैं, ग्लूकोज मिल रहा है कि नहीं, पानी मिल रहा है कि नहीं, और पूरे ज़बरदस्त बंदोबस्त है. और इसके बाद भी मैं अभी किसी हॉस्पिटल कुछ को भी दौरा करूँगा और जो कोई भी सीरियस इलनेस होगा तो उनको फिर तुरंत अच्छा इलाज दिया जाएगा. கூட்ட நெரிசலை தொடர்ந்து முதல் நாள் தேரோட்டம் பாதியில் நிறுத்தப்பட்டது. நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் இன்று 2ஆம் நாள் தேரோட்டம் தொடங்குவதற்கு முன்பாக போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் எனவும் பூரி மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.